இந்திய சந்தை முந்தைய நாளின் பவுண்டிங்கிலிருந்து திரும்பி மார்ச் 14 அன்று கிட்டத்தட்ட 0.5% உயர்ந்தது. சென்செக்ஸ் 335 புள்ளிகள் அல்லது 0.46% உயர்ந்து 73,097 ஆகவும், நிப்டி 149 புள்ளிகள் அல்லது 0.7% உயர்ந்து 22,146.65 ஆகவும் முடிவடைந்தது. சுமார் 2,060 பங்குகள் ஏற்றம் கண்டன, 576 பங்குகள் சரிந்தன, 81 பங்குகளில் எந்த மாற்றமும் இல்லை. டாப் 5 கெய்னர்ஸ்: அடானி என்டர்பிரைசஸ், அடானி போர்ட்ஸ், ஹிண்டால்கோ, ஹீரோ மோட்டோகார்ப், ONGC. Top 5 losers are Axis Bank, IndusInd Bank, Bajaj Finance, JSW Steel, SBI. SpiceJet Limited வரவிருக்கும் கோடைக்கால அட்டவணைக்கான திறனை அதிகரிக்க 10 விமானங்களுக்கான குத்தகை ஒப்பந்தங்களை இறுதி செய்ததால் SpiceJet ஆரம்ப வர்த்தகத்தில் 7.4% உயர்ந்தது. இது அதிகரித்த பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டது. SJVN லிமிடெட். குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து 500 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான விருப்ப கடிதம் SJVN கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்திற்கு கிடைத்ததை அடுத்து SJVN நிறுவனத்தின் பங்குகள் சுமார் 18% உயர்ந்தன. 2,700 கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் கவ்தாவில் உள்ள JPCL சூரிய மின்சக்தி பூங்காவில் உருவாக்கப்படும். அசோகா பில்ட்கான். GVR அசோகா சென்னை ORR நிறுவனத்தில் 50% பங்குகளை வாங்குவதற்கான முடிவை தொடர்ந்து அசோகா பில்ட்கான் 12% உயர்ந்தது. இந்நிறுவனம் GVR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனத்துடன் ஒரு பங்கு கொள்முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. 9.45 கோடி பங்குகளை வாங்கியது. இது கோர்-இன் பங்கு மூலதனத்தின் பாதியை குறிக்கிறது. 197 கம்யூனிகேஷன்ஸ். பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் சேவைகளுக்கான ரிசர்வ் வங்கியின் மார்ச் 15 காலக்கெடுவுக்கு முன்னதாக பேடிஎம் இன் தாய் நிறுவனமான ONE97 கம்யூனிகேஷன்ஸ் 0.4% ஈட்டியது. இது நுகர்வோர் UPI கொடுப்பனவுகளுக்காக ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியாவுடன் கூட்டு அறிவிப்பை தொடர்ந்து வருகிறது. கோஃபார்ஜ் Ltd. நிதி திரட்டும் விருப்பங்களைப் பற்றி விவாதிக்க மார்ச் 16 அன்று ஒரு குழு கூட்டத்திற்கான திட்டங்களை ID சேவை நிறுவனம் வெளிப்படுத்தியதால் கோஃபோர்ஜ் பங்குகள் 1.2% சரிந்தன. ஸ்ரீராம் பிஸ்டான்ஸ். MK குளோபல் ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் மீது பைகால் மதிப்பீட்டுடன் கவரேஜ் செய்யத் தொடங்கியது. இதனால் பங்கு 14% உயர்ந்தது. தரகு நிறுவனம் இலக்கு விலையை 2,450 ரூபாயாக நிர்ணயித்தது. இது 70% உயர்வை குறிக்கிறது. அடானி கிரீன் எனர்ஜி. 534 மெகாவாட் திட்டங்களுக்காக இந்திய சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷனுடன் அதன் துணை நிறுவனம் ஒப்பந்தம் செய்ததைத் தொடர்ந்து அடானி கிரீன் எனர்ஜி பங்குகள் கிட்டத்தட்ட 10% உயர்ந்தன. கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல். 2,445 கோடி ஆர்டர்களைப் பெற்ற பிறகு கல்பத்ரு திட்டத்தின் பங்குகள் 3.5% உயர்ந்தன. பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோவின் 4,000 கோடி ரூபாய் பைபேக் சலுகை முதலீட்டாளர்களிடமிருந்து வலுவான பதிலை பெற்றது. BSE-யில் கிடைத்த தரவுகளின்படி இந்த சலுகை 6.89 மடங்கு அதிகமாக சந்தா பெற்றது. மார்ச் 6 அன்று திறக்கப்பட்ட பைபேக் புதன்கிழமை மூடப்பட்டது.